பிஜேபி வந்து இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி பேர்ல நடவடிக்கைகள் எடுக்குமான்னா, எடுக்காதுங்கிறது தான் என் கருத்து. என்ன காரணம்னா, தேர்தல் நெருங்கி பிப்ரவரி மாசம் தேர்தல் அனௌன்ஸ்மென்ட் வந்துரும். ஏற்கனவே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, ஜார்க்கண்ட்ல வந்து முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைதுன்னு அது ஒரு பெரிய அனலா தீயா பரவிட்டு இருக்கு. அகில இந்திய அரசியல். ராகுல் காந்தியோட நடைபயணம், அது மணிப்பூர் டு மகாராஷ்டிரா, மணிப்பூர் டு மும்பை வந்து அது தனியா ஜனவரி மாசம் கிளம்பும். ஒரிசால ராமருக்கு போட்டியா ஜெகநாதர் களம் இறங்குறாரு. பூரி ஜெகநாதருக்கு அங்க வந்து கோயில பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க. நவீன் பட்நாயக் ராமர் கோயில் திறப்பு விழாக்கு முன்னாடி அந்த திறப்பு விழா நடத்தணும்னு திட்டம் போட்டு நடந்து அவரோட ஒரு க்ளோஸ் அசோசியேட்டாக இருந்த ஒரு தமிழ் ஐஏஎஸ் பதவியை ரிசைன் பண்ணிட்டு அந்த கட்சியில சேர்ந்துட்டாரு. இது எல்லாமே அவரோட பிளான். ராமரா ஜெகநாதராங்கிற கண்டெஸ்ட் வந்து ஒரிசாக்குள்ள கொண்டு வராங்க. என்ன காரணம்னா போன தடவை வந்து ஒரிசால சட்டமன்றத்துக்கும் மக்களவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும்போது சட்டமன்றத்துல வந்து பிஜு ஜனதா தளம் ஜெயிச்சது. மக்களவைக்கு வந்து பிஜேபி ஜெயிச்சு. இந்த முறை அப்படி வரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்படி அகில இந்திய அளவுல வந்து பல்வேறு அரசியல் வியூகங்கள் பிஜேபிக்கு எதிராகவும் அமைஞ்சு வருது. அப்படியான சூழ்நிலையில் வந்து தமிழ்நாட்டுல உடனடியா கையை வைத்து கெட்ட பெயரை சம்பாதிப்பார்களா?